ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹர்கிரேஸ் பிருந்தா நந்தினி மாதாஜி. பிருந்தா நந்தினி மாதாஜி. Hare Krishna, Prabhu. Hare Krishna Mataji. You will be able to share your screen, Mataji? Yes, Prabhu. Please. Thank you. हरे कृष्णा माता जी। Hare Krishna, Mataji. Hare Krishna. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பரமேஸ்வர் பிரபு, கீதா மாதாஜி, திவாகர் பிரபு, காயத்ரி மாதாஜி மற்றும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இன்னைக்கு நம்ம 12வது பாசுரம் கனைத்திளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி. இந்த படத்துல அழகா கோதை நாச்சியார் அவங்களுடைய பாவாடைய தூக்கிட்டு எது மேல நடக்கிறாங்கன்னு பார்த்தா பாலும் மணலும் கலந்த அந்த சகதியில. யூஸ்வலா சகதி மழை தண்ணி, அப்புறம் அங்க கீழே இருக்கிற மணல்கள் எல்லாம் கலந்துதான் சகதி ஆகும். ஆனா இங்க ஆயர்பாடியில பாலும் மணலும் கலந்த சகதி. அந்த அளவுக்கு வளமையான ஒரு ஊர். எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல நம்ம தமிழ்லயே தேனாரும் பாலாரும் கலந்து ஓடின ஊர் அப்படின்னு எல்லாம் வரும். அது அந்த ஊருடைய வளமைய காட்டுறாங்க. சோ அந்த மாதிரி வளமையா இருக்கிற ஒரு ஊர்ல கோதை நாச்சியார் வீடு வீடா போய் அவங்களுடைய சக கோபிகைகளை எழுப்பி வா நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பெருமாளுக்கு பக்தி பண்ணலான்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துல நான் படிச்சேன், இந்த வீட்டுக்கு வர்றப்பவே ஆல்ரெடி லட்சக்கணக்கா சேர்ந்துட்டாங்களாம். அதோட இவங்களும் சேர்ந்து இன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு இவங்களும் சேர்ந்து போய் பகவானுக்கு பாவை நோன்பு நோக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த திருப்பாவையில வர்ற ஒரு நல்ல விஷயம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாசுரம் 12வது பாசுரம். கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி, கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கிறங்கி, நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா, நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா, நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி, பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இன்னைக்கு ஆண்டாள் அவளோட தோழி கிட்ட வெளியில உன்னுடைய வீட்டு நிலைமைய கொஞ்சம் பார்,
என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் எங்க போகணும், என்ன இப்ப செய்ய வேண்டிய வேலை, இதெல்லாம் விட்டுட்டு நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு, நீ வரமாட்டியா? எந்திரிச்சு எங்க கூட வந்து பகவானுக்கு நோன்பு நோக்க வரமாட்டியா அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி. கனைத்து, கனைத்து அப்படின்னா கூப்பிடுறது, அம்மா பசிக்குது அப்படின்னு. ஆயன் அந்த ஆஹ் எருமையையும் அதோட கன்றையும் தனித்தனியா கட்டி வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல கன்றுக்கு பால் வேணும், பசி. சோ அந்த இளம் கற்றெருமை கன்று, சோ இப்ப வந்து இங்க நம்ம வந்து எருமையுடைய அந்த கன்று கனைக்குது, கத்துது. இளம் கன்று பசியால கத்துது. அங்க கட்டியிருக்கிற அந்த இளம் கன்றுடைய தாய் எருமை, ஐயோ என்னோட குழந்தைக்கு பசிக்குதேன்னு நினைச்சு இறங்கினா இறக்கப்பட்டு, நினைத்துன்னா யூஸ்வலி அம்மாக்களுக்கு வந்து அதாவது குழந்தைய பெற்ற அம்மாக்களுக்கு அந்த குழந்தை பசியா இருக்கிறப்போ அந்த நேரத்திலேயே வந்து தானா பால் சுரக்கும். இதுக்காக புதுசா குழந்தைய பெற்ற அம்மாக்கள் வந்து எப்பவாவது வெளியில போனாங்கன்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா சில நேரத்துல அந்த குழந்தைக்கு பசிக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சாலே அந்த நினைப்பிலேயே அவங்களுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும். சில சமயம் வந்து குழந்தைக்கு பால் குடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பால் நிறைஞ்சு தானா வெளியில வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மனித அம்மாக்களுக்கு கூட நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ இவங்களும் அம்மா தானே, எருமையா இருந்தான்னா பசுவா இருந்தான்னா பால் கொடுக்கிற எல்லாருமே நமக்கு அம்மா தான். சோ அந்த மதர்ஹுட் அது அவங்களுக்கு அதை நினைக்கிறப்பவே அந்த எருமையோட நினைத்து முளைவெளியே அது நினைக்கலாம், தன்னோட குழந்தை பாலுக்காக ஏங்குதேன்னு அந்த நினைப்பிலேயே வந்து அவங்களுடைய அவங்களுடைய பால் அந்த பை வழியாவே பால் சோர நின்று இந்த இடத்துல எப்படின்னா நிலையாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ நின்று பால் சோர அப்படியே சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பால் சுரக்கிறது நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுரக்கும், ஒரு ஃபியூ டிராப்ஸ் அந்த மாதிரி. ஆனா இவங்களுக்கு அவ்வளவு பால் சுரக்குதான். அந்த பால் அப்படியே ஆறா ஓடி அங்க இருக்கிற மணலோட கலந்து சகதி ஆகிற அளவுக்கு பால் சுரக்குதான். சோ இது என்ன நமக்கு காட்டுதுன்னா, அந்த ஊருடைய வளமை எப்ப வந்து பசுக்களும் கன்றுக்களும் மன நிறைவா சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க கணக்கு பார்க்காம பால் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். சோ பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும். அவ்வளவு பால் கறந்து அந்த நம்ம வாசல்லே ஃபுல்லா சேராயிடுச்சு. சேராக்கும் நற்செல்வன் தங்காய். சோ இந்த இடத்துல யாரோ ஒருவருடைய தங்கைய கோபி அந்த தங்கைய வந்து ஆண்டாள் கூப்பிடுறாங்க, கோதை நாச்சியார் கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிடுறா? நற்செல்வன் தங்காய். இந்த நற்செல்வன் யாரு? சோ இதுல விளக்கம் எழுதியிருக்கிறவங்க இந்த திருப்பாவை வந்து ராமனையும் லக்ஷ்மணையும் குறிக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நற்செல்வன் அதாவது நல்ல செல்வத்தை உடையவன். நல்ல செல்வம் எது? இந்த இடத்துல செல்வம் வந்து நமக்கு தெரிஞ்சு பணம், பொருள், பதவி, புகழ், இது எல்லாத்தையுமே மக்கட் செல்வம், நம்மளுடைய ஹெல்த்,
எல்லாத்தையுமே நம்ம செல்வம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நற்செல்வம் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா கைங்கரியத்தை குறிக்குது. சோ இந்த இடத்துல கைங்கரியம் செய்யறதிலேயே உயர்ந்தவர் லக்ஷ்மணர், அவரை குறிக்குது. சோ நற்செல்வன், நற்செல்வனின் தங்காய் அப்படின்னு இந்த இடத்துல லக்ஷ்மணரை குறிச்சு ஆண்டாள் பாடுறா. பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி. இந்த இடத்துல மார்கழி மாசம் பனி பெய்யுது, பனி கொட்டுது. நம்ம வீடுகள்ல வந்து மழைக்கும் வெயிலுக்கும் பனிக்கும் முன்னாடி நின்று பேசுறவங்களுக்கோ வர்றவங்களுக்கோ இல்ல கோலம் போடுறதுக்கோ தலையில வந்து வெயிலோ மழையோ விழாம இருக்கிறதுக்காக ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்களாம். அந்த பந்தல் போட்டு 2 பக்கமுமே ஒரு 2 கம்பு நட்டு வச்சிருப்பாங்களாம். சோ அந்த வாசல் கடை அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த கம்பை வந்து அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி பந்தல்ல 2 கம்பு போட்டு அந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு நாங்க நிக்கிறோம். ஏன்னா நிக்கிறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவு சேரா இருக்கு, பாலால சேரா இருக்கு. தலையில பனி விழுது, அதனால குளிர். கீழே பாலும் சேரும், அதனால குளிர். மனசுல பகவானுடைய நினைவுகள் நிறைஞ்சிருக்கு. சோ எல்லாத்துலயுமே அந்த ஒரு குளிர். அதனால பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி நிக்கிறோம், இந்த அளவுக்கு நின்னு உன்னை கூப்பிடுறோம். சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற. இத பார்த்த உடனேயே நமக்கு புரிஞ்சிரும் யார பத்தி இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி. தென் இலங்கை கோமானை. சோ இந்த இடத்துல இலங்கை நமக்கு புரிஞ்சிருச்சு. தென் இலங்கை, தெற்கு திசையில் இருக்கிற இலங்கை. சில சமயம் தென் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மிகவும் மேன்மை வாய்ந்த அப்படின்னு வருமா. சோ மிகவும் மேன்மை வாய்ந்த தெற்கு பகுதியில் இருக்கிற இலங்கை கோமானை. கோமானைனா ராவணனை. சோ ராவணனை செற்றனா அழித்த. எதனால? சினத்தினால். எதனால சினம்? ஏன்னா தென்னிலங்கை கோபானான ராவணன் செய்யக்கூடாத செயலை செய்தார். என்ன செய்தார்? மற்றவரின் மனைவியை கவர்ந்து சென்றார். மற்றவரின் மனைவி ராமருடைய மனைவி சீதை. சீதையை அடைய தென்னிலங்கை கோமான். கோமான் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல விதமா சொல்ற ஒரு பெயர். இப்ப ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி கோமான். நல்லவர் தான் ராவணன். ஆனால் அவனுடைய காமம், குரோதம், லோபம், இந்த ஒரு 3 தப்பான எண்ணங்கள் அவன் மனதுல வந்துட்டனால அவருக்கு வந்து ராமனுடைய மனைவியான சீதை மகாலட்சுமி தாயாரையே வந்து கவர்ந்து சென்று பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அதனால ராமபிரான் சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற. ஓகே, இந்த இடத்துல ராமருடைய அந்த சினம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணினா கூட அந்த மாதிரியான ராமன் மனதுக்கு இனியான் அப்படின்னு புகழ்றாங்க. ராமரையும் புகழ்றாங்க இங்க. சோ நற்செல்வன் அப்படின்னு லக்ஷ்மணன், மனதிற்கு இனியான் அப்படின்னு ராமன். சோ நம்ம ஆழ்வார்கள் தமிழை வந்து நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. சோ வேதங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கிற வேதங்களை வந்து தமிழ்ல வந்து ரொம்ப அழகா நல்ல ஒரு பாங்கமா இருக்கிற ஒரு அழகான வார்த்தைகளால இதுல எழுதி நமக்கு கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்குமே மனசுக்கு ரொம்ப அமைதியா இன்பமா இருக்கும். சோ மனதுக்கினியான் அப்படின்னு பேரை கூப்பிடுறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு.
சோ அந்த மாதிரி மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். நீ வந்து வாயை திறந்து பாடுறதுக்கு வா, எந்திரிச்சு வா. இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். இவ்வளவு இத்தனை ஆல்ரெடி வந்து இன்னைக்கு 12வது நாள், 11 நாள் ஆல்ரெடி நம்ம வாசல் வாசலா போய் பாடி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. எல்லா கோபிகைகளையுமே கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. உனக்கு கேட்கலையா? இத்தனை இத்தனை பேரு வந்திருக்கோமே பாரு, வெளியில வந்து இனித்தான் எழுந்திராய் ஏதென்ன பேருறக்கம், உனக்கு என்ன பேருறக்கம். சோ இது வந்து பேயுறக்கம் அப்படின்னு கூட சிலதுல வரும். சோ பேருறக்கம், அவ்வளவு என்ன உனக்கு உறக்கம். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நீ இந்த மாதிரி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க, அத வந்து எல்லாருக்கும் இனி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாங்க வந்தாச்சு, நீ இன்னும் வெளியில வரல. சோ இனியாவது எந்திரிச்சு வா எங்க கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இதோடைய பொருளுரை நம்ம படிப்போம். பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோபானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம். சோ இந்த இடத்துல ஆண்டாள் எல்லாரையுமே அவங்களுடைய தூக்கத்திலிருந்து மட்டும் எந்திரிச்சு வர்றதுக்காக கூப்பிடல. ஆனா அவங்களுடைய அறியாமை அப்படிங்கிற தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நம்ம சைத்தன்ய மகாபிரபு பாடியிருக்கிற மாதிரி ஜீவ ஜாகோ ஜீவ ஜாகோ கௌர சந்தர் போலே கோட்டா நீதா காவ மாயா அப்படின்னு அந்த பாட்டுல பாடுற மாதிரி ஜீவ ஜாகோ, இத்தனை இத்தனை ஜன்ம ஜன்மாந்திரங்களா தூங்கிக்கிட்ட ஜீவன்களே எந்திரிச்சு வாங்க. எதுக்கு? ஏன்னா நம்ம வந்து மாயை அப்படிங்கிற அந்த மாயையுடைய மடியில படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கோம் ஜன்ம ஜன்மாந்திரங்களா. இந்த உலகம்தான் நம்மளுடைய வீடு, இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற அந்த அறியாமையில நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். சோ போதும் எந்திரிச்சதெல்லாம், எந்திரிச்சு வாங்க. இத்தனை இந்த பகவத்கீதையும் பாகவதமும் சைத்தன்ய சரிதாமிரதமும் திருப்பாவை பாசுரங்கள் எல்லாமே வந்து காலம் காலமா இருக்கு. இது இப்ப வந்தது கிடையாது. ஆனா இத்தனை காலத்துக்கும் நம்ம இது பக்கம் போகவே இல்லை. அட்லீஸ்ட் இப்பவாவது எந்திரிச்சு வாங்க. போதும் நீங்க தூங்கிட்டு இருந்ததெல்லாம், நம்ம எந்திரிச்சு போய் பகவானுடைய புகழ் பாடுவோம். இந்த கலியுகத்துல வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அரிய விஷயம் வந்து நாம சங்கீர்த்தனம். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினாலே போதும், நம்ம வந்து நேரா பகவான் கிட்ட போயிடலாம். பகவான் நமக்கு தேவையான எல்லா அருளும் கொடுப்பாரு. நம்ம பக்தி பண்றதுக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பகவான் நமக்கு வந்து தாராளமா கொடுப்பாரு. பகவத் சத் சங்கத்திலையும் வைஷ்ணவர்களுடைய சங்கத்திலையும் பகவான் நம்மளை வச்சிருப்பாரு. இன்னும் சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி சாது சங்கே சர்வ சாஸ்திர கோஹே லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். ஒரு லவ மாத்திரம் சாது சங்கத்துல நம்ம இருந்தாலும் போதும், நமக்கு வந்து சர்வ சித்தி கிடைக்கும்.
சர்வ சித்திங்கிறது ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து பொருளையோ பணத்தையோ வீடுகள், நிலப்புலன்கள், பெருமைகள், புகழ் இதை பத்தி மட்டும் சொல்லல. சர்வ சித்திங்கிறது வந்து நமக்கு அருள், பகவானுடைய அருள், பக்தர்களுடைய சங்கம், பக்தர்களுக்கு சேவை செய்யற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் பகவத் விஷயங்கள்ல வந்து ருச்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நமக்கு வந்து பகவான் கொடுப்பாரு. அதனால வா, சாது சங்கத்துல வா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சோ இப்போ பாகவதத்துல இதுக்கு சம்பந்தப்பட்டமா ஒரு ஸ்லோகம் வந்து 1வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம். இது எங்க இந்த ஸ்லோகம் சொல்றாங்க அப்படின்னா, நைமிசாரண்யத்துல சூத கோஸ்வாமி வந்து 18,000 ரிஷி முனிகளுக்கு வந்து பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல அந்த சௌனகாதி ரிஷிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, கேக்குறாங்க என்ன பண்ணினாரு. கிருஷ்ணர் வந்து இந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டிரரை வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு பேரரசரா நியமிச்சதுக்கு அப்புறம் அவர் துவாரகைக்கு கிளம்பி போனாருன்னா, அப்ப எப்போ போனாரு, எப்படி போனாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா, ரொம்ப தாழ்ந்து பணிவா கேட்டாங்க. அதனால சூத கோஸ்வாமி வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு ஸ்லோகம் தான் இது. காமம் வவர்ஷ பர்ஜன்யஹ சர்வ காமதுகாமஹி சிசிசுக்ஸ்ம வ்ரஜான் காவஹ பயசோதஸ்வதீர்முதா. இதோடைய அர்த்தம் என்னன்னா, மகாராஜா யுதிஷ்டிரரின் ஆட்சி காலத்தில் மேகங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து நீரையும் பொழிந்தன. பூமி மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஏராளமாக உற்பத்தி செய்தது. அதன் கொழுத்த பால் பை மற்றும் மகிழ்ச்சியான மனப்பான்மை காரணமாக பசு மேய்ச்சல் நிலத்தை பாலால் நனைத்தது. இந்த இடத்துல பசு மேய்ச்சல் நிலத்தை பாலால் நனைத்தது. இப்ப நம்ம வந்து வயல்வெளியில நெற்கதிர்கள் வளர்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவருடைய ஊர்ல பாலும் சேர்ந்து வந்தனால இன்னும் ரொம்ப வளமையா வளர்ந்தது அப்படின்னு சூத கோஸ்வாமி வந்து இவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. நைமிசாரண்யத்துல சௌனகாதி ரிஷிகளுக்கெல்லாம் சொன்னாங்க. சோ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து பசுக்களை காப்பதுல வந்து இருக்கு. கோ சம்ரக்ஷணம், கோரக்ஷணம், கோ சேவை, இது ரொம்ப முக்கியமானது. பாகவதத்துல நம்ம படிச்சிருக்கோம், பசுக்கள், பிராமணர்கள், வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகள், இந்த 5 பேரை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஒரு ராஜாவுடைய கடமை வந்து இந்த 5 பேரை முக்கியமா நல்லபடியா கவனிச்சு வச்சுக்கணும். அப்பதான் அந்த அந்த நாடு வந்து நல்ல வளமையா இருக்கும், மேல் மேலும் முன்னேறி வரும் அப்படின்னு பாகவதத்துல வந்து பிரபுபாதர் நமக்கு வந்து அவருடைய பர்போட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சோ அதனால இந்த பசுக்களை வந்து நம்ம ரட்சிக்கிறதுக்கு நம்மளால முயன்ற எல்லா கைங்கரியங்களையும் நம்ம பண்ணணும். நம்மளால வந்து ஒரு கோஷாலையை வச்சு நடத்த முடியலைன்னா கூட அந்த கோஷாலையை வச்சு நடத்துறவங்களுக்கு நம்மளால இயன்ற ஒரு பொருளுதவியோ இல்ல நம்ம அங்க போய் ஏதாவது ஒரு கைங்கரியமோ பண்ணி கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா.
இப்ப நான் வந்து மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஸோ மதுரையில ஒரு கோசாலை இருக்கு. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க என்னன்னா, சில பக்தர்கள் இருக்காங்க. சனி, ஞாயிறு அப்ப வருவாங்க. வந்து ஏதாவது கிளீன் பண்றதுக்கு, இல்ல ஏதாவது கட் பண்ணி குடுக்கறதுக்கு, ஆம், என்ன என்ன ஒரு சேவை இருக்கோ பசுக்களுக்கு செஞ்சுட்டு போவாங்களாம். சில பேர் வந்து பசுக்களுக்கு பிடிச்ச ஏதாவது பழமோ இல்ல கீரையோ அதெல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பசுக்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யலாம். இல்ல சேவை செய்யறவங்களுக்கு நம்ம வந்து உறுதுணையா இருக்கலாம். எங்க வந்து பசு திருப்தியா பயமில்லாம இருக்கோ அங்க வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வளங்களும் நல்லா இருக்கும், நிறைய இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த பால் நிறைய பால் கிடைக்குதுங்கிறது வந்து நம்ம மெட்டீரியலா மட்டும் பார்க்காம இதை ஸ்பிரிச்சுவலாவும் பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வந்து ஒரு உதாரணமா நமக்கு கொடுக்குறாங்க. பால் வந்து நல்ல வளமையா அங்க இருக்கு. பால் வளமையா இருக்குன்னா அப்ப எல்லாமே அங்க வந்து ஒரு நல்லபடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பால் வர்றதுக்கு மாடு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அப்போ மாடு வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன நல்ல விதமான புல் வேணும். நல்லபடியா ஒரு இடம் கிளீனா, ஒரு அமைதியா, ஒரு பாதுகாப்பா ஒரு இடம் வேணும். ஸோ அந்த நல்லபடியா புல்லும் புண்ணாக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல மேய்ச்சல் நிலம் வேணும். ஸோ அந்த மேய்ச்சல் நல்லபடியா வளர்றதுக்கு மழை வேணும், தண்ணி வேணும். ஸோ அப்போ எல்லாமே இன்டர் கனெக்டட். நல்ல காற்று, சூரிய ஒளி எல்லாமே பஞ்சபூதங்களும் கலந்து இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னா தான் அந்த பசு நல்லா இருக்கும், பசுவால பால் கொடுக்க முடியும் நல்லபடியா. சோ அதனால ஒரு ஒரு நாட்டுடைய வளத்தை வந்து பசு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல பிரபுபாதர் நமக்கு வந்து இது விவரிச்சு சொல்லியிருக்காரு. சோ இப்ப திருப்பி ஆண்டாளுடைய அந்த பாசுரத்துக்கு வருவோம். இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரி இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். சோ இப்ப இந்த காலத்துல வந்து அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஐ ஆம் நாட் பாதர்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மத்த எல்லாருக்கும் தெரியுது நீ தூங்குறேன்னு சொல்லி 10 மணி வரைக்கும் தூங்குறிய அப்படின்னா நான் தூங்குறேன், என்னுடைய நேரம், அவங்களுக்கு வந்து அவங்க இதுல தலையிடாம இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லது, அவங்களுக்கு நல்லதுங்கிற எண்ணம் இப்ப இருக்கு. ஆனா முந்தி காலத்துல வந்து மத்தவங்க எந்திரிச்சு எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல கோலம் போட்டு அவங்களுடைய வேலை ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆனா கூட அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும். அதனால ஐயோ மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலேயே வந்து எல்லாரும் அந்த டயத்துல கரெக்டா எந்திரிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பகவானுக்கு சேவை செய்யறதுங்கிறது வந்து அவங்களுடைய நித்திய ஒரு சாதனையா இருந்தது. சோ அதனால கொஞ்சம் லேட்டான அந்த ஒரு கோபிகைய மட்டும் கோதை நாச்சியார் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அப்படின்னு செல்லமா கண்டிச்சு கூப்பிடுறா. சோ இது வந்து நமக்காக இந்த இடம் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். நம்ம வந்து 4 மணியோ 4:30 3:30 5 மணியோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச மாதிரி எந்திரிச்சிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மங்களாரத்தி பண்ணி உங்களுடைய ஜபங்களை நீங்க முடிச்சிருங்க அப்படிங்கிற ரிமைண்டர் மட்டும் கோதை கொடுக்காம எல்லாருக்குமே வந்து இந்த அறியாமைங்கிற தூக்கத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணி இந்த அருமையான பாசுரம் மூலியமா நமக்கு வந்து கோதை நாச்சியார் கூப்பிடுறாங்க. ஸோ கோதை நாச்சியாரோட நம்மளும் சேர்ந்து
பாவை நோன்பு நோக்கிறதுக்காக பகவானை நோக்கி நாம சங்கீர்த்தன் பண்ணி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா போலாம் அப்படிங்கிறது எல்லா பரம்பரையிலையும், ஒரு ஸ்ரீ பரம்பரையா இருக்கட்டும், ஒரு கௌடிய வைஷ்ணவ பரம்பரையா இருக்கட்டும், எல்லா பரம்பரையிலையும் நம்மள சொல்ற ஒரு விஷயம். ஏதாவது நீங்க ஆட் பண்ணணுமா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இந்த பாசுரத்தோட சேர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வெரி நைஸ் மாதாஜி. யாராச்சும் 2 பேர் பாசுரம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி மாதாஜி. हरे कृष्णा प्रभु। ஹரே கிருஷ்ணா. और निमिषம் டிஸ்பிளே பண்ணுங்க மாதாஜி. சரிங்க பிரபு. மாதாஜி பண்ணிட்டேன். எஸ் எஸ் பிரபு, எஸ் மாதாஜி. கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நிக்குஞ்ச ராதிகா மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? பிரபுஜி, ஹரே ஹரே கிருஷ்ணா. பிரணாம். தேங்க்யூ. பிரவச்சனம் நல்லா இருந்தது மாதாஜி. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்கிறேன் பிரபு. சௌதாமணி மாதாஜி படிங்க மாதாஜி. கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் விலங்கை கோமானை சேற்ற மறைத்து கிளியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லை தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பக்தர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கட்சி ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. உங்களுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாம் நிதானமா ரொம்ப அழகா இருந்தது. ஹரே கிருஷ்ணா எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்ல எக்ஸ்பிளனேஷன் மாதாஜி. நல்லா நிதானமா ரொம்ப நல்லா பிரவச்சனம் பண்ணியிருந்தீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அற்புதமா இருந்தது மாதாஜி. பெண்ணாஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, எல்லா பக்தருக்கும் மிக்க நன்றி. இப்போ இந்த ரூம்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டு மெயின் ரூமுக்கு வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி.